श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुभ्यो நமः. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். மார்கழியினுடைய 26வது நாள் இன்றைய நாள் பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். அழகான 6வது காட்சி ஆரம்பமாகிறது. இந்த 6வது காட்சியோடு அந்த பறையை கேட்டு பெறப்போகிறார்கள். ஆனா அந்த நோன்பை மேற்கொண்டு அந்த பறையை வாங்க வேண்டும் என்பதுதான் இந்த கோஷ்டியினுடைய எண்ணமாக இருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் என்ன வேணும்னு கேட்டும் நாங்க அந்த நோன்பை மேற்கொள்கிறோம். மேலையார் செய்வனகள்னா எங்களுக்கு முன்னோர்கள் ஈட்டபடி நாங்க அந்த நோன்பை மேற்கொண்டு அந்த பறையை பெற்றுக்கொள்வதுதான் சரி கண்ணா அப்படின்னு சொல்லி செய்யாதன செய்யோம் அப்படின்னு முன்னாடியே குறிப்பிட்டிருந்தா இல்லையா? கண்டிப்பா நம்ம முன்னோர்கள் சொல்லாததை செய்யவும் மாட்டோம், சொன்னபடி கரெக்டா செஞ்சு முடிப்போம் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படிங்கறத முன்னாடியே சொல்லப்பட்டிருந்தது. அதே மாதிரி இந்த நோன்பை மேற்கொள்ள ஆசைப்பட்டார்கள். எப்படி ஆரம்பிக்கிறா? மாலே பித்தனே அப்படின்னு ஆரம்பிக்கிறா. ஏன்னா அடியவர்கள் மீது பித்தனாக இருக்கக்கூடியவனாம் பெருமாள். ஒரு முறை பெருமாளை அடைந்தவர்கள், அவனை சரணடைந்தவர்கள், பெருமாள் என்ன பண்றாராம், அவளை பாசாக்கி தான் அவளுக்கு அடியவரா இருந்து வேணுங்கிற அனைத்து விஷயங்களையும் செய்து குடிக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது சந்தோஷத்தோட பித்தனாக இருக்கக்கூடியவன் தான் பெருமாளாம். மணிவண்ணா, இந்த நீல மணிவண்ணனாக இருக்கக்கூடியவனே மார்கழி நீராடுவான். நாங்க மேற்கொள்ள இருக்கக்கூடிய அந்த மார்கழி நீராட்டத்திற்கு நோன்பிற்காக எப்படி விதிமுறைகள் என்ன அப்படிங்கறத மேலையார்கள் முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கா. அதுபடிதான் செய்ய போறோம். அதற்கு வேணுங்கிற உபகரணங்களை கொடுக்கிறாயா? செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். நாங்க என்னென்ன வேண்டும் அப்படின்னு சொல்றோம், அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கறியா கிருஷ்ணா அப்படின்னு கேக்குறா. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. இப்போ ஒவ்வொரு விஷயமா சொல்ல போறா. என்னென்ன உபகரணங்கள்லாம் வேணும்னு சொல்ல போறா. இந்த லோகமே நடுங்கும்படி அந்த முழங்கக்கூடிய பால் போன்ற சங்குகள், ஒன்றல்ல இரண்டல்ல பல சங்குகள், இப்படி போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே, இப்படி நிறைய சங்குகள் கொடுத்து அனுதினமும் உன்னுடைய ஆராதனைக்கு நாங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த சங்குகளை கொடுப்பீராக அப்படின்னு முதல்ல கேட்கிறான். அடுத்தது சால பெரும் பறையே பெரிய முரசுகளை கொடுப்பீராக. அப்புறம் பல்லாண்டு இசைப்பாரே, பல்லாண்டு பாடக்கூடிய அரையர் சுவாமிகள் நிறைய பேரை கொடுத்து உனக்கு நல்ல பல்லாண்டு பாடிண்டே இருக்கணும். கோல விளக்கே அப்படின்னா அழகிய விளக்குகளை தர வேண்டும். கொடியே, அதாவது கொடி என்று சொல்லக்கூடிய துவஜமாக சொல்லக்கூடிய எந்த கோஷ்டியை சேர்ந்தவர்கள் என்பது அந்த கொடியானது அழகாக சொல்லிக் கொடுக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட கொடியை உனக்கு தாசனாக இருந்து கொண்டு நாங்க செய்யக்கூடிய இந்த நோன்பிற்கான அந்த கொடியாக இருக்க வேண்டும், பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். அந்த கொடியை கொடு. விதானமே பந்தலை குடு. ஏன்னா 5 லட்சம் பெண்களும் அனுதினமும் விடியற்காலை எழுந்து யமுனையில் நீராடி இந்த நோன்பை மேற்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு பந்தல் என்பது மிக மிக அவசியமாக இருக்கு. ஒரு பந்தலை கொடு. இவை அனைத்தையும் நீ எப்படி அருள வேண்டும் என்றால் ஆலின் இலையாய ஆலமரத்தின் இலையில் பள்ளி கொள்ளும் வடபத்ரசாயியாக அருள வேண்டும் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. தன்னுடைய திவ்யதேச பெருமாளையும் குறிப்பிட்டு அந்த ஆலின் இலை பாலகனாக இருந்து பெருமாள் எப்படி அனைத்தையும் தன்னுடைய குக்ஷிக்குள்ள இருந்து அனைவரையும் ரட்சித்தான் இல்லையா? அது போல அந்த குட்டி கண்ணனாக இருந்து கொண்டு அனைவருக்கும் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறவன் எங்களுக்கு வேணுங்கிற இந்த உபகரணங்களையும் தருவீராக அப்படின்னு சொல்லி விஞ்ஞாபனம் பண்ணக்கூடிய ஒரு பாசுரமாக அமைய பெற்றிருக்கு. கண்ணன் தரே என்ன வேணும் தரேன்னு சொன்ன பிறகும் இல்லை நாங்க நோன்பை மேற்கொள்றோம், அந்த நோன்பிற்கான உபகரணங்களை கொடு என்று கேட்கக்கூடிய ஒரு பாசுரமாக அமைய பெற்றிருக்கு. இதுவே இதனுடைய பதவுரையாக அமைய பெற்றிருக்கு. இதில் நாம அனுபவிக்க போற விஷயம் என்ன பஞ்சஸ்தவத்துலன்னு பார்க்கும் பொழுது இந்த பாசுரத்தினுடைய விஞ்ஞாபனம் என்னவென்று அறிந்தோம் இல்லையா? நம் குரத்தாழ்வானுடைய சுந்தர பாகுஸ்தவத்தினுடைய விஞ்ஞாபனம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்ல, மாலே என்று சொல்லக்கூடிய, மாலே என்றால் பித்தன்,
பித்தனான அந்த ஒரு வார்த்தையானது யாருக்கு பொருந்தும் என்றால் அது வரதனுக்கு மட்டுமே. ஏன்னா அடியவர்கள் மீது பித்தனாக இருக்கக்கூடியவன் அவன் ஒருவனே. கொடுத்தே சிவந்த கைகள், அடியவர்கள் மீது பாசம், பரிவு அப்படின்னு அனைத்தும் அடியவர்கள் மீதுதான் வரக்கூடிய அந்த சரணாகதர்கள் மீது பித்தனாக இருக்கக்கூடியவன் வரதனே என்று அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தையும் நாம அனுபவிக்க போறோம். முதல்ல வரதராஜஸ்தவத்தின் 129வது ஸ்லோகத்திலிருந்து அனுபவத்தை துவங்குவோம். விஜ்ஞாபனாம் வனகிரீஸ்வர சத்யரூபாம் அங்கீகுருஷ்வ கருணார்ணவமாமகீனாம் ஸ்ரீரங்கதாமனி யதா புரமேஷ சோகம் ராமானுஜார்ய வசகஃப் பரிவர்த்திஷீய. இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதே விஜ்ஞாபனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டுதான் ஆரம்பிக்கப்படுறது. அதாவது குரத்தாழ்வானுடைய விண்ணப்பம் என்ன அப்படின்னு சொல்லி, வனகிரீஸ்வர சுந்தர தோளுடையானே, அந்த மலையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அழகரே அப்படின்னு சொல்லி உன் மீது ஒரு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என்ன? சத்யரூபாம் அங்கீகுருஷ்வ, நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான இந்த விண்ணப்பத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கருணார்ணவ, ஏன்னா நீ கருணை கடலாச்சே. மாமகீனா ஸ்ரீரங்க தாமனி அப்படின்னா ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலில் யதா புரமேஷ சோகம், முன்பு போலவே, யதானா முன்பு போலவே, அடியேன் எப்படி உனக்கும் அங்க இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களுக்கும் என்னுடைய ஆச்சாரியனான ராமானுஜர் அனைவருக்கும் நான் கைங்கரியம் செய்து கொண்டிருந்தேனோ அதே போல அந்த கைங்கரியத்தில் மறுபடியும் ஈடுபட வேண்டும். ராமானுஜாரிய வசக, ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் சேவகனாக, பரிவர்த்திஷீய தொண்டனாக அருகில் எப்பொழுது இருக்க கடவேனாக, எப்பொழுது அந்த ஒரு பிராப்தம் எனக்கு அடைய போகிறது அதை அருள்வீராக அப்படின்னு சொல்லி ஒரு விஞ்ஞாபனம் கேட்கிறார். இந்த சுந்தரபாகுஸ்தவத்தினுடைய பெருமையை நம்ம திருப்பாவையினுடைய 19வது ஸ்லோகத்தில் அனுபவிச்சிருந்தோம். எப்படின்னா, கூரத்தாழ்வானும் சரி பராசர பட்டரும் சரி ஒரு சமயம் அந்த ஸ்ரீரங்கத்தை இருந்து கிளம்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்த பொழுது ஆண்டாள் நாச்சியாரை பற்றி ஒரு பாசுரத்தை இயற்றினால் நாச்சியார் கைவிட மாட்டாள், எப்படியும் மறுபடியும் அந்த ஸ்ரீரங்க பிராப்தம் கொடுப்பா அப்படிங்கறத சொல்லி அவ 2 பேருமே என்ன பண்ணாலாம், ஸ்ரீரங்கத்தை மறுபடியும் அடைய வேண்டும்ங்கிற எண்ணம் தலை ஓங்கி இருந்ததுனால இவர் சுந்தரபாகுஸ்தவம் அதாவது ஏற்றினார். சுந்தரபாகுஸ்தவத்தை ஏற்றினார். சுந்தர தோளுடையான் மீது அங்க சென்று ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பி வனகிரியை சேர்ந்துள்ள சுந்தர தோளுடையானை இந்த சுந்தரபாகுஸ்தவத்தை இயற்றி பிறகு ஸ்ரீரங்கம் வந்தடைந்தார் என்பது சிறப்பு. அதே மாதிரி நம் பராசர பட்டரும் ஆண்டாள் நாச்சியாரை ஒரு ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட, அதாவது இந்த திருப்பாவைக்கான தனியனானது பராசர பட்டரால் இயற்றப்பெற்றது. அந்த சம்ஸ்கிருத தனியனானது, அந்த சம்ஸ்கிருத தனியனானது இருவருக்கும் அந்த ஸ்ரீரங்க பிராப்தமானது மறுபடியும் கிட்டிற்று அப்படிங்கிற ஒரு பெருமை உண்டு. தந்தைக்கும் சரி மகனுக்கும் இருவருக்குமே அந்த ஸ்ரீரங்க பிராப்தமானது பிராட்டியினுடைய அந்த புருஷகாரத்தால் அமைய பெற்றது அப்படிங்கறத நம்ம முன்னாடி அனுபவிச்சிருந்தோம். அந்த விஷயத்தை இங்க ஒரு ஸ்லோக வடிவிலேயே அதை விஞ்ஞாபனமா பண்றார். பெருமாள்கிட்டயே சொல்றார், மறுபடியும் அந்த ஸ்ரீரங்கத்தை சேர்ந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அடியனுடைய ஆச்சாரியனுக்கு நித்திய சேவகனாகவும் தொண்டனாகவும் இருக்கும்படியாக அடியேனை செய்வீராக அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு விஞ்ஞாபனமாக இருக்கு. ஏன் இந்த விஞ்ஞாபனத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம் என்றால், நாம் இன்றைக்கு பார்த்த திருப்பாவையினுடைய பாசுரமும் விஞ்ஞாபனமாக தான் இருந்தது. பெருமாள்கிட்ட இந்த நோன்பை நல்லபடியாக நாங்க நல்லபடியாக முடிச்சு வைக்கணும், அதற்கு வேணுங்கிற உபகரணங்களை கொடு அப்படின்னு சொல்லி விஞ்ஞாபனம் பண்ணியிருந்தா அது போலவே இந்த பாசுரமும் அமைய பெற்றிருக்கு. அடுத்தபடியாக பித்தன் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு நம்ம வரதனை அனுபவிக்க போறோம். இது வரதராஜஸ்தவத்தினுடைய 66வது ஸ்லோகத்தை கொண்டு நம்ம அனுபவிக்க போறோம். संश्लेषे भजतां त्वरा परवशकालेन संशोध्यतान् आनीय स्वपदे स्वसङ्गमकृतं सोढुं विलम्बं बत अक्षाम्यं शमिनां वरो वरदसन्नत्रावतीर्णो भवेः किं नां त्वम् असंश्रितेषु वितरन् वेषं वृणीषेतु तान्. ரொம்ப 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 அழகாக குறிப்பிடுறார். என்னன்னா, சம்ஸ்லேஷ பஜதாம் அப்படின்னா
பக்தர்கள்ட்ட எப்பொழுதுமே சம்ஸ்லேஷத்தோடு கூடி இருந்து எப்பயுமே அனுபவிக்கணும் அப்படின்னு தான் பெருமாளும் ஆசைப்படுறாரு. பக்தர்களை விட்டு பிரியக்கூடாதுன்னு தான் அவருடைய எண்ணமுமாவும் இருக்கு. அடியார்களுக்கும் பெருமாளை விட்டு பிரிஞ்சதுனால துக்கம்தான் ஜாஸ்தியாருது. இப்படி இருவருக்குமே சேர்ந்து இருக்கணுங்கிறதா எண்ணமா இருக்கு. அதற்காக துவராபரவச மிகவும் விரைந்து செல்லக்கூடியவன் யாருன்னா பெருமாளாம். அந்த அடியவர்களை நோக்கி விரைந்து செல்லக்கூடியவன் வரதன். எதற்காக? சம்ஸ்லேஷ பஜதாம், சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக. காலேன சம்சோத்யதான், இதுல காலம் சிறிது காலம் ஏதாவது சீர்திருத்தி கொஞ்சம் அவளை ஆட்கொண்டு அவளை சேர்வதற்கான காலம் கொஞ்சம் நாழி ஆயிடுத்துனா கூட ஆனிய ஸ்வபதே அப்படின்னா தன் திருவடியில சேர்த்து கொள்வதற்கு, அதாவது பெருமாளை அடைவதற்கு ஆசைப்பட்டு இருந்தாலும் கர்மவசத்தால் நம்ம எல்லாருமே சிக்கி இருக்கும். அப்போ அந்த கர்மாக்களை எல்லாம் தொலைத்த பிறகுதான் அவனை நாம அடைய முடியும். அப்போ இந்த தடுத்து ஆட்கொள்ள வேண்டிய அந்த நேர சூழலில் என்ன ஆயிடுறதா, பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரம் வந்துடுறதாம். அந்த விஷயம் கூட அந்த சேர்க்கையில் ஏற்பட்ட ஸ்வசங்கம் அகுருத்தம், அந்த சேர்க்கையில் ஏற்பட்ட அந்த கால தாமதம் கூட பொறுத்து கொள்ள முடியலையாம் பெருமாளால. பொறுத்து கொள்ளாத காலதாமதம், சோடும் விளம்பம் பத்த என்றால் அந்த காலதாமதத்தை பொறுத்து கொள்ள முடியாதவன் யாருன்னா நம் வரதன் தான் அப்படிங்கிறார். அதாவது சேர்ந்தே இருக்கணுங்கிறது தான் எண்ணம். அது பக்தனுக்கும் இருந்தாதானே முதல்ல சேர்ந்திருக்க முடியும். அப்படியே பக்தனுக்கு சேர்ந்திருந்தாலும் கர்மவசத்தால் கொஞ்சம் காலதாமதம் ஆச்சுன்னா அந்த சேர்க்கையில் ஏற்பட்ட காலதாமதத்தை நினைத்து கஷ்டப்படுறது யாரு அப்படின்னா, பொறுத்து கொள்ள முடியாமல் இருப்பது யாருன்னா நம் வரதன் தான் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த 2 வரிகள்ல முடிக்கிறார். அக்ஷாம் என் க்ஷமினாம் வரோ வரத, ரொம்ப ரொம்ப பொறுமைசாலியாவும் இருக்கானா பெருமாள். ரொம்ப 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 பொறுமைசாலிகளுள் சிறந்தவனாய் தலை ஓங்கி இருக்கக்கூடியவர் வரதன் அப்படின்னே சொல்லி, சன்னத்ராவதீர்ணோ பவேஹே, இந்த பூ உலகில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் பெருமாளை அடையணும்னு ஆசைப்படுறதா முதல்லையேன்னா ஆசைப்படுறதில்லை, கொஞ்சம் கால தாமதம் ஆறுது. சில பேர் என்ன ஆயிடுறா, பெருமாளினுடைய பண்புகளை ஒண்ணுமே அறியாதவளா துவேஷம் பாராட்டின்ண்டே இருக்கிறவாலும் சில பேர் இருக்கா. கிம் நாம் துவம் அசம்ஸ்ருதேஷு விதரன், அடைய வேண்டாம்னு நினைக்கிறா பாருங்க பெருமாளை. கிம் நாம் துவம் அசம்ஸ்ருதேஷு விதரன்னா அடையாதவர்களையும், பெருமாளை அடையணுங்கிற எண்ணம் இல்லாதவர்களையும் கூட பெருமாள் என்ன பண்றாராம், தன்னுடைய அழகால தன்னுடைய பராக்கிரமத்தால யார் யாரை எப்படி தடுத்து ஆட்கொள்ளணுமோ அப்படி எல்லாரையும் தடுத்து ஆட்கொண்டு இருக்கானா. யாரையும் விட்டு வைக்கிறதே கிடையாதான். அப்பேற்பட்ட வேஷம் விருணீஷே துதான்னா திவ்யமங்கள விக்கிரகத்தை கொண்டு அதை வரித்து பாகவதர்களை அருள்கிறாராம் பெருமாள். யாரையும் விட்டு வைக்கிறது கிடையாது. அப்படி காலதாமதமானாலும் பொறுக்க முடியல, அடைய வேண்டாம்னு நினைக்கிறவாளை கூட எப்படியாவது அடைஞ்சிடுறாராம். இதுக்கு ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு உபாயத்திலையும் ஈடுபடாத கம்சன், சிசுபாலன், ஜராசந்தன் இவாள்களெல்லாம் கூட என்ன பண்றாராம், தன்னுடைய வடிவழகாலும் சொல்லாலும் செயலாலும் பொறையாலும் வீரியத்தாலும் கடைசி நிமிஷத்துல ஆட்கொண்டு அவர்களையும் காத்தருள்கிறானாம். அப்பேற்பட்ட பெருமையான குணம் யாருக்கு இருக்குன்னா வரதனுக்கு மட்டுமே. அவன்தான் மாலே, அவன்தான் பித்தனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதி ஆச்சரியமான ஸ்லோகம் தான் இந்த 66வது ஸ்லோகம். அதாவது பித்தன் வரதனே என்பது, வரதன் ஒருவரை ஆட்கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டானா எப்படியாவது திருத்தி பணிகொள்கிறான், ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுக்கிறான். பிறகு கிரமேண ஏத்த தேகாவசானத்தில், அதாவது அவளுக்கு மோட்சத்தை அளிக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி அவளுக்கு எப்படியாவது அந்த மோட்சத்தையும் கொடுத்துடுறானா. இப்படி பரம பாகவதோத்தமர்களை பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு இடைப்பட்ட காலத்துல ரொம்ப கஷ்டப்படுறதும் வரதனாதான் இருக்கானா. அவனே மாலேங்கிறதுக்கு வேற யார் எடுத்துக்காட்டா இருக்க முடியும்? வேற எந்த பெருமாளையும் நம்மளால சொல்லவே முடியாது. இப்படி மாலையே மணிவண்ணனாக இருந்து நம்மை ரட்சித்து கொண்டிருப்பவன் வரதனே அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சோம். ஆக இன்னைக்கு 26வது பாசுரத்தினுடைய மைய கருத்தாக இருந்தது விஞ்ஞாபனம். இந்த நோன்பை மேற்கொள்வதற்கான உபகரணங்களை கொடு அப்படின்னு சொல்லி 6 விஷயங்களை கேட்டா, அதற்கு சமமாக இருக்கக்கூடிய சுந்தரபாகுஸ்தவத்தில் ஆழ்வானுடைய விஞ்ஞாபனம் என்னவாக இருந்ததுன்னு அதை அனுபவிச்சோம். எடுத்ததற்கான காரணம் என்னன்னா, சுந்தரபாகுஸ்தவத்திற்கும் திருப்பாவைக்கும் சம்பந்தம் உண்டுங்கிறத நம்ம திருப்பாவையினுடைய 19வது பாசுரத்திலேயே அனுபவிச்சிருந்தோம். அடுத்தபடியாக
பித்தனே அப்படிங்கிறத நம் வரதன் தான் அப்படிங்கிறத நம்ம 66வது வரதராஜஸ்தவம் ஸ்லோகத்தை கொண்டு அனுபவிச்சிருந்தோம். நாளைக்கும் 27வது பாசுரத்தோடு பஞ்சஸ்தவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.